ஆனா என்னுடைய கணக்கு கணிதப்படி பார்த்தாக்க ஒரு 2ஆம் இடம் அவர் வருவதற்கு மிகுந்த சிரமப்பட வேண்டியது இருக்கும். பட்டாலும் அவர் வருவதற்கு சான்சஸ் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர்கள்லாம் பார்த்தா அவ்வளோ ஒன்றும் பெரிய நல்ல, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்களை எதிர்த்து நின்று வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர்களா இல்லை. இந்த தொகுதியினுடைய ரிசல்ட் நான் எப்படி சொல்ல முடியும்? அந்த பக்கம் பார்த்தா உங்க சமூகம் நல்ல அடர்த்தியா இருக்கு, டாமினண்டா இருக்கு. அது மட்டும் அல்ல, அந்த பக்கம் பார்த்தா அண்ணன் பொண்ணும், இந்த பக்கம் பார்த்தா மச்சின மகன். நான் யார இப்ப சொல்ல முடியும்? இக்கட்டான சூழ்நிலை இருக்கின்றீங்க. சூழ்நிலையில இருக்க காரணத்தினால சோ ரெண்டு பேருமே அவங்க எந்த சின்னத்துல நிப்பாங்க? ராதிகா சரத்குமார் தாமரை சின்னத்துல நிப்பாங்க. தாமரை சின்னத்துல மக்கள் வாக்களிப்பாங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அது எப்படினாலும் 10 ஆண்டு கால மோடி ஆட்சி அவ்வளவு அழகா இருக்கா? அவ்வளவு ரொம்ப நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது மோடிக்காக கொண்டு போய் அந்த அம்மாவை அங்க நிப்பாட்டல. அங்க நிப்பாட்டினது நாயுடு ஓட்டுகளை அறுவடை பண்ணணுங்கிறதா அவங்களுடைய நினைப்பு. 3ஆம் இடம் தான் வருவாரே தவிர 2ஆம் இடம் கூட வரமாட்டாரு. ஏன்னா அங்க 2ஆம் இடம் கருத்து கணிப்புல எல்லாம் வெற்றி வாய்ப்புகள் இருக்குன்றாங்க சார். பிரகாசமா இருக்கு. அவர் பிரகாசமா அவர் வீட்டை போய் படுத்து தூங்கட்டும். பிரகாசமா. யார் சார்? கணபதி அவர்களா? கணபதி இல்ல, நம்மளுடைய அண்ணாமலை அவர்களா? அவரு உண்ணாமலைக்கு காவடி இருக்கட்டும். அண்ணாமலைக்கு காவடி எடுத்தாருன்னா வேணா கன்சிடர் பண்ணலாம். பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு முன்னாள் முதல்வர், அனைவருக்கும் தெரிந்தவர். தமிழ்நாடு முழுக்க யாருன்னு அவருக்கு தெரியும். ஸோ பரிச்சயமான ஒரு முகம் என்பதனால அவர் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா, வெற்றிக்கான வாய்ப்பு. அவரை அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காகவே பாரதிய ஜனதா அங்க ஒண்டி நிப்பாட்டி இருக்கு. ஏன் அவரை நிப்பாட்டணும்னா தனி தொகுதியில நிப்பாட்டுறது? இப்ப வாயில வட சொல்றது அவங்க பிரதமர் மட்டுமா சொல்றாருன்னு பாக்குறீங்க? அவங்க கட்சியில இருக்க அத்தனை தொண்டன் வர எல்லாம் வடையை சுட்டுக்கிட்டு தான் இருக்கானுங்க. குக்கு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு நாயுடு பேரவையின் தலைவரும் திமுகவின் மூத்த உறுப்பினருமான முனைவர் காமாட்சி ஐயா தான் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். சீமான் என்றாலே அவருடைய அந்த பேச்சு, அந்த பேச்சினுடைய ரசனைக்கே ஒரு பெரிய கூட்டம் இருக்குது நம்ம பாக்குறோம். கடந்த முறை அவங்களுக்கு விவசாயி சின்னம் கொடுத்துருந்தாங்க, கரும்பு விவசாயி சின்னம். அது அவங்களோட ஐடியாலஜியோட ஒத்து போகுது அப்படின்லாம் சொன்னாங்க. இப்போ தேர்தல் ஆணையம் அவருக்கு மைக்கு சின்னம் ஒதுக்கி இருக்காங்க. இதுவும் அவருடைய கருத்தியலுக்கு ஒத்து போற மாதிரி இருக்கு. ஏன்னா அவருடைய அந்த பேச்சு, அந்த ரசனையில தான் அவர் இத்தனை லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்காருன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மைக்கு சின்னத்தை கொடுத்துருக்காங்க. இது அவருக்கு உகந்த சின்னம் தான் நீங்க நினைக்கிறீங்களா? இதை கொண்டு போய் சேர்த்துருவாங்களா மக்கள்கிட்ட குறுகிய காலத்துல? நான் ஏற்கனவே சொன்னதுதான். சீமானாவை பொறுத்த மட்டும் சின்னம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எந்த சின்னத்தை கொடுத்தாலும் அவங்க உடனடியா சேர்த்துருவாங்க. இந்த நிமிஷம் எல்லாத்துக்குமே போயிருக்கும். என்ன காரணம்னா, இன்றைக்கு சீமானுடைய தம்பிகள் தான் நிறைய தம்பிகள் டிஜிட்டல் தளத்துல நிறைய பிரயாணம் அப்படியே ஆக்கிரமிப்பு பண்ணி டாமினேட் பண்றதே அவங்கதான் டாமினேட் பண்றாங்க. ஒரு செய்தி போட்டா உடனே அது 1,00,000 பேரு போய் பரவுற அளவுக்கு அவங்க கிட்ட அந்த செய்திகள் அவ்வளவு வேகம் திறன் இருக்கு. ஆகவேதான் செய்தி இது சின்னம் பெருசு இல்லைன்னு சொன்னேன். ஆனா இப்ப அவருக்கு கிடைச்சிருக்க சின்னம் இன்னும் உத்வேகத்தை கொடுக்கிற மாதிரி இருக்கு. அவருடைய பேச்சாற்றலுக்கு தகுந்தார் போன்று இப்பொழுது கொடுத்திருக்க இந்த மைக்கு சின்னம் ரொம்ப அவருக்கு உறுதுணையாத்தான் இருக்குமே தவிர அவருக்கு ஒன்னும் ஒரு தவறான இதா போய் சேராது. நல்லபடி அவருடைய விவசாய சின்னம் எந்த அளவுக்கு அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்துச்சோ அதே அளவுக்கு மைக் சின்னம் ஒத்துழைப்பு கொடுக்கும். கடந்த முறை 7% வாக்கு டச் பண்ணாரு. இந்த முறை எப்படியும் ஒரு 9-10% வாக்கு இந்த சின்னம் மூலியமா பெற முடியுமா? ஏன்னா அவர் ஏற்கனவே குற்றச்சாட்டு வச்சது, என்னை முடக்கணும், என்னை எப்படியாவது வாக்க சரியா வைக்கணும்னு தான் பாஜக திட்டமிட்டே என்னுடைய சின்னத்தை பதிச்சுன்னு சொன்னாரு. ஆனா இப்ப வேற ஒரு சின்னம் ஒதுக்கி இருக்காங்க. இருக்கும் பட்சத்துல வாக்குகள் உயர வாய்ப்பு இருக்கா? இல்ல குறைந்தபட்சம் அந்த வாக்குகளை தக்க வைக்கவாது முடியுமா அவரால்? இல்ல, இது நாடாளுமன்ற தேர்தல்ங்கிற காரணத்தினால அவருக்கு வாக்குகள் கூடலாம் குறையலாம். அது பிரச்சனை இல்லை. ஆனா என்னுடைய கணக்கு கணிதப்படி பார்த்தாக்க ஒரு 2ஆம் இடம் அவர் வருவதற்கு மிகுந்த
சிரமப்பட வேண்டியது இருக்கும். பட்டாலும் அவர் வருவதற்கு சான்சஸ் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர்கள் எல்லாம் பார்த்தா அவ்வளோ ஒன்றும் பெரிய நல்ல, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்களை எதிர்த்து நின்று வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர்களா இல்லை. பாரதிய ஜனதா கட்சியில் நிறுத்தியிருக்கக்கூடிய வேட்பாளர்களும் ஓரிருவரை தவிர மற்றவர்களும் அப்படித்தான் இருக்காங்க. சில தொகுதிகள், இப்ப விருதுநகர் தொகுதியை எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க வந்து ராதிகா சரத்குமார் நிக்கிறாங்க. ஸோ ராதிகா சரத்குமார் நிக்கிறதுனால இப்ப ஏற்கனவே வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பா வந்து விஜயகாந்த் அவர்களுடைய புதல்வன் நிக்கிறாரு. ஸோ அங்க வந்து காங்கிரஸ் இன்னும் வந்து யாருன்னு அறிவிக்கப்படாத நிலையில இருக்கு. இன்று அநேகமா வரும்னு எதிர்பார்க்கப்படுது. அநேகமா வந்து அவரே பழைய மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் தற்போது எம்பியா இருக்காரு. அவரே வந்து நின்றாக்க அப்ப வெற்றி வாய்ப்பு வந்து இந்த மூவருக்குள்ள யாருக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நம்மளுடைய கணக்கு போட்டு பார்த்தா, கூட்டி கழிச்சு பார்த்தா எல்லாம் ஒன்னாதான் வருது. வருதுன்னா எப்படி ரிசல்ட் சொல்லுங்க. ஏன் உங்களுக்கு அவ்வளவு நெருடலா இருக்கா? இல்ல, ஏன்னா இந்த தொகுதியினுடைய ரிசல்ட் நான் எப்படி சொல்ல முடியும்? அந்த பக்கம் பார்த்தா உங்க சமூகம் நல்ல அடர்த்தியா இருக்கு, டாமினண்டா இருக்கு. அது மட்டும் அல்ல, அந்த பக்கம் பார்த்தா அண்ணன் பொண்ணும், இந்த பக்கம் பார்த்தா மச்சின மகன். நான் யார இப்ப சொல்ல முடியும்? இக்கட்டான சூழ்நிலை சூழ்நிலையில இருக்க காரணத்தினால ஆகையினால நான் வந்து இந்த தொகுதியை பொறுத்த மட்டும் நான் வந்து இப்பொழுது பெண்டிங்ல வச்சிடுறேன். ஒரு டவுட்ஃபுல்ன்றீங்க அந்த தொகுதி? டவுட்ஃபுல்னு சொல்ல முடியாது. எனக்கு தெரியும் யாருக்கு வெற்றி வாய்ப்புன்னு. அத நான் வெளியில என்ன வெற்றி வாய்ப்பு இருந்தாலும் நம்ம வந்து நம்மளுடைய வேட்பாளர் காங்கிரஸ் வேட்பாளர், அவருக்காக தான் நம்ம வாக்களிக்கணும், மக்கள்கிட்ட நம்ம பிரச்சாரம் செய்யணும். அந்த மாதிரி தான் நம்ம கொண்டு போகணும். நீங்க அந்த இதெல்லாம் விட்டுவிட்டு வெற்றி வாய்ப்புகள் இப்படி டைவர்ஷன் எல்லாம் பண்ணீங்கன்னா, வெற்றி வாய்ப்பு பத்தி கேட்கும் போதுதான் நான் அதை சொன்னேன். அதனால அங்க வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணியில காங்கிரஸ் கட்சி ஜெயிக்கும் போது காங்கிரஸ் கட்சிக்கு நான் போய் வேலை செய்யலைனாலும் எங்க ஆட்கள்லாம் அங்க வேலை செய்வாங்க. ஆனா எங்க ஆட்கள் வேலை செய்யறது கொஞ்சம் குறையத்தான் செய்யும். ஏன் குறையும்? ஏன்னா எப்படினாலும் ராதிகா எங்க நாயுடு பொண்ணும், இந்த வெறும் நாயுடு, ரெண்டாவது அவரு அந்த மண்ணின் மைந்தரு. அப்படி இருக்கும்போது எப்படி வந்து உங்களுக்கு உங்க தமிழ்நாடு நாயுடு பிறவை யாருக்கு வேலை செய்யும்? காங்கிரஸ் காரியகர்த்தாக்கு தானே வேலை செய்யும், காங்கிரஸ் வேட்பாளருக்கு தானே வேலை செய்யும். அது வந்து அப்படி நம்ம வந்து சொல்ல இயலாது. ஏன்னா மக்களுடைய மனநிலை வந்து எப்படி இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியாது அந்த இடத்துல. அதனால நம்ம சென்னையில உட்காந்துக்கிட்டு ஸ்டுடியோல உட்காந்துட்டு நான் சொல்றது வந்து சரியா இருக்குமா அப்படின்னு கணக்கு பார்த்து சொல்ல முடியாது. பட் அவங்க இருவரும் நிக்கிறதுனால மாணிக்கம் தாகூருக்கு சான்ஸ் ஜாஸ்தி. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் வாக்க பிரிச்சிருவாங்க. நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா சொல்ல வச்சுட்டீங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் வாக்க பிரிக்க உறுதியா சொல்ல மாட்டீங்க. நீங்க பாருங்க எப்படி மத்திய நான் அன்னைக்கு சென்ற 2 தினங்களுக்கு முன்பாக நான் உங்களை பேட்டி எடுக்கும் போது 21 வேட்பாளர்களை பற்றியும் கேட்டேன். திமுக வேட்பாளர்கள் இவர்கள் எல்லாம் கண்டிப்பாக ஜெயிப்பார்கள் அப்படின்னு சொல்லி பலத்த குரல்ல சொன்னீங்க. ஆனா இந்த முறை சொல்லும் போது ஒரு வழியில இருந்து மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றது ரொம்ப வழியில இருந்து. காரணம் என்னன்னா இப்ப வந்து ராதிகா சரத்குமாரும் விஜயவரும் நிற்கும் போது சோ ரெண்டு பேருமே அவங்க எந்த சின்னத்துல நிப்பாங்க? ராதிகா சரத்குமார் தாமரை சின்னத்துல நிப்பாங்க. தாமரை சின்னத்துல மக்கள் வாக்களிப்பாங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அது எப்படினாலும் வந்து 10 ஆண்டு கால மோடி ஆட்சி வந்து அவ்வளவு அழகா இருக்கா? அவ்வளவு ரொம்ப நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது மோடிக்காக கொண்டு போய் அந்த அம்மாவை அங்க நிப்பாட்டல. அங்க நிப்பாட்டினது நாயுடு ஓட்டுகளை அறுவடை பண்ணணுங்கிறதா அவங்களுடைய நினைப்பு. இந்த நாயுடு ஓட்டுகளை 2 பேர் பிரிக்கிறாங்க, புரிஞ்சுக்கோங்க. நாயுடு இப்போ ஒரு நாயுடு மட்டும் நின்று இருந்தா கண்டிப்பா ஜெயிப்பான். கண்டிப்பா ஒரு அதிமுகவோ அல்லது பாரதிய ஜனதாவோ ஜெயிக்கும். ஆனா 2 பேர் நிக்கிறதுனால ஒரு எங்க ஓட்டு ஏறக்குறைய அங்க வந்து ஒரு 2.5 லட்சம் ஓட்டுகள் இருக்கு. இந்த 2 லட்சம் ஓட்டுகளை வந்து 2 பேர் பிரிச்சாச்சுன்னா மீத இருக்கக்கூடிய திமுகவுடைய கட்சி ஓட்டும் காங்கிரஸ் கட்சி ஓட்டு வாங்கினா மாணிக்கம் தாகூர் ஈஸியா ஜெயிச்சுட்டு வந்துருவார்ல. அதுதான் கணக்கு. அதுதான் நான் சொல்ல வேண்டாம்னு நினைச்சேன், நீங்க சொல்ல வச்சுட்டீங்க. ஓகே, அப்ப உங்க நாயுடு சமூக மக்கள் வந்து அந்த தொகுதியில பொறுத்த வரைக்கும் தன்னுடைய அந்த சமூகத்துக்கான பிரதிநிதித்துவத்தை தான் முன்னிலைப்படுத்துவாங்கன்னு சொல்றீங்க. அதுல ஒன்றும் சந்தேகம் வேண்டாம். ஓகே, அதே போல பாத்தீங்கன்னா மற்ற வேட்பாளர்கள்லாம் பாத்தீங்களா? பாரதிய ஜனதாவுடைய வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்காங்களா? பாத்தீங்களா? கோவையில இந்த முறை வந்து
மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் நிக்கிறாங்க. சென்ற முறையே பல எலெக்ஷன் கேம்பெயின்லயே சொன்னாங்க, கோயம்புத்தூர் உட்பட கொங்கு பெல்ட்ல இந்த வாட்டி நாங்க வந்து ஸ்வீப் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் கோயம்புத்தூருக்கு பிரதமர் வந்துட்டு போனாரு. புரிஞ்சுக்கோங்க, கோயம்புத்தூருக்கு எதுக்கு பிரதமர் வந்தாரு, எப்படியாவது இவரை வந்து ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் கோயம்புத்தூருக்கு வந்தாரு. எங்கெல்லாம் குண்டு வெடிப்பு நடந்துச்சோ அந்த இடத்துல எல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணிட்டு போயிருக்காரு. சோ இதெல்லாம் வந்து அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. திமுக கோவை தொகுதியை தாரவார்க்கணுங்கிறதுக்காகவே ஒரு வீக்கான கேண்டிடேட் நிப்பாட்ட வச்சிருக்காங்க, கணபதி அவர்களை அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்களே அரசியல் விமர்சகர்கள், சில கட்சிகளெல்லாம் பேசிக்கிறாங்களே. அதாவது கணபதியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா புரட்சி தலைவி அம்மா வந்து அவரை வந்து மேயரா தேர்ந்தெடுத்து 2 ஆண்டு காலம் வந்து அவர் மேயரா பதவி வைத்தாரு. சோ ஒரு மேயருங்கிறவரு அவருக்கு எவ்வளவு வாக்குகள் கிடைச்சிருக்கும். திமுக இருந்தாரு சார், பிறகு அவர் 2020 திமுக வந்துட்டாரு. 2020 திமுக வந்ததுக்கு அப்புறம் அவருடைய ஓட்டுகள் அவர் அப்படியே தான் அந்த ஓட்டை கொண்டுட்டு வந்துட்டாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா அங்க வந்து அவரும் அதே மாதிரி நம்மளுடைய கரூர் சிறையில இருக்காரு செந்தில் பாலாஜி, அவரும் நெருங்கிய நண்பர்கள். 2வது அவங்களுக்கு வந்து பொருளாதாரமும் ரொம்ப வசதியான குடும்பம் தான். அதனால அவரு வந்து இருந்தாலும் அண்ணாமலைங்கிற ஒரு பேஸ் தமிழ்நாட்டிலேயே பிரதான எதிர்கட்சியா அப்போ வந்து செயல்படுறது வந்து பாஜக தான் நம்ம பாக்குறோம். அதிமுக கூட வலையில இருந்து போய் அறிக்கையை கூட விட மாட்டாங்க. இப்ப நேத்து ஆராசா வந்து எம்ஜிஆர் திட்டினா 2 வாரம் கழிச்சுதான் போராட்டம் பண்ணுவாங்க. ஆனா தமிழ்நாட்டிலேயே ஒரு எப்படி துடிதுடிப்பான ஒரு எதிர்கட்சியா செயல்படுவேன் அண்ணாமலை அவர்கள் நிக்கிறாங்கிற பொழுது நீங்க அதுக்கு வந்து ரொம்ப வீக்கான கேண்டிடேட், நீங்க வேணும்ட்டு அடி பண்ணிட்டீங்க பிஜேபிக்கு. தாராவார்த்தை பேசுற பேச்சு அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. அதெல்லாம் பாருங்க, அண்ணாமலை வந்து 3ஆம் இடம் தான் வருவாரே தவிர 2ஆம் இடம் கூட வரமாட்டாரு. ஏன்னா அங்க 2ஆம் இடம் கருத்து கணிப்புல எல்லாம் வெற்றி வாய்ப்புகள் இருக்குன்றாங்க சார். பிரகாசமா இருக்கு. அவர் பிரகாசமா அவர் வீட்டுல போய் படுத்து தூங்கட்டும் பிரகாசமா. யார் சார், கணபதி அவர்களா? கணபதி இல்ல, நம்மளுடைய அண்ணாமலை அவர்களா? அவரு உண்ணாமலைக்கு காவடி எடுக்கட்டும். அண்ணாமலைக்கு காவடி எடுத்தாருன்னா வேணா கன்சிடர் பண்ணலாம். அதே போல நீலகிரி தொகுதியில முன்னாள் மத்திய அமைச்சர் ஆசா அவர்களுக்கு போட்டியாக வந்து எல் முருகன் அவர்கள் வந்து களமிறக்கப்பட்டிருக்கிறாரு. இவர் ஸ்டார் வேட்பாளர். அதே போல அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு, ஒரு ஊழல்வாதி ஆசாவை வந்து தோற்கடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு நல்ல சான்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. எப்படி பாக்குறது? அவங்க வந்து அந்த எண்ணத்துல நிப்பாட்டல. ஊட்டியில வந்து அதிகமா படுகா மக்கள் இருக்காங்க. அவங்க எல்லாம் தெலுங்கு பேசக்கூடிய மக்கள். அதனால ஒரு தெலுங்கு கேண்டிடேட்டா அங்க போட்டிருக்காங்க. இதெல்லாம் தெரியாதுன்னு அவர் என்னமோ நினைச்சிட்டு உதார விடலாம். யாருகிட்ட வேணாலும் உதார விடலாம். காமாட்சி நாய்க்கிட்ட உதார விட முடியாது. பட் ஆனா அந்த தொகுதியை பொறுத்த மட்டும் எங்க ஆட்கள் யாருமே நிக்கிறது 2 பேரும். அவர் வந்து சக்லியா கம்யூனிட்டியை சேர்ந்தவர், இவர் வந்து பறையா கம்யூனிட்டியை சேர்ந்தவர். சோ இவங்க 2 பேர்த்துல யாரு நல்லவங்க அப்படின்னு பார்த்தா ராஜா தான் நல்லது பண்ணிருக்காரு, நல்லது பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதனால ராஜா வந்து ஈஸியா ஜெயிச்சு வருவார். எல் முருகன் வந்து ஒரு கடும் போட்டி தருவாங்க. இப்ப வாயில வடை சுடுறது அவங்க பிரதமர் மட்டுமா சுடுறாருன்னு பாக்குறீங்க? அவங்க கட்சியில இருக்க அத்தனை தொண்டன் வர எல்லாம் வடையை சுட்டுக்கிட்டு தான் இருக்கானுங்க. திமுக கட்சியிலயா? பாரதிய ஜனதாவிலயா? சரி. கன்னியாகுமரியில மீண்டும் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கு. இன்னும் காங்கிரஸ் வேட்பாளர் தான் இங்க நிக்கிறாங்க. வேட்பாளர் இன்னும் இறுதிக்கட்டமா அறிவிக்கல. அதிகபட்சமா இவரு தான் நிப்பாருங்கிற, விஜய் வசந்த் அவர்கள் தான் நிப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. சோ அப்படி இருக்க பட்சத்துல வந்து கன்னியாகுமரியில ஏற்கனவே அவர் வந்து தன்னோட மண்ணின் மைந்தர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்றாங்களே. ஏன் இவர் என்ன மண்ணுக்கு சொந்தக்காரலாம்? அவர் எந்த ஊருக்காரு? அவர் அந்த மண்ணு தான். சரியா? அதே தகப்பனாருடைய மரணத்தினுடைய சிம்பத்தியில அப்படியே ஜெயிச்சிட்டாரு இவரு. அப்படியெல்லாம் இந்த முறை அப்படிலாம் மக்கள் விட்டுற மாட்டாங்க. 2014 எப்படி பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வாக்களிச்சு எம்பி ஆக்கினாங்களோ இந்த முறை அப்படி ஆக்கிடுவாங்கன்றாங்கல்ல. அதாவது பொன் ராதாகிருஷ்ணனை கடந்த இந்த 5 ஆண்டு காலமா எதுக்கு உபயோகம் இல்லாத ஒரு நடைப்பிணமா ஆக்கிட்டான் பாரதிய ஜனதா. இன்னைக்கு அந்த தொகுதிக்கு ஒரு ஆள் வேணுங்கிறதுக்காக அவரை தேர்ந்தெடுத்திருக்கான். இந்த 5 ஆண்டு காலத்துல எங்க போனார் பொன் ராதாகிருஷ்ணன் யாருக்காவது தெரியுமா? யோசிச்சு பாருங்க. கட்சி பண்ணி செஞ்சிருக்கலாம். கட்சி பண்ணி கத்திரிக்காய் அப்படியே செஞ்சாரு. அவரெல்லாம் பீசா போன பல்புன்னு தூக்கி போட்டானுங்க. இப்ப தேடி கண்டுபிடிச்சு அதை கொண்டுட்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்கானுங்க. அதனால அதெல்லாம் இதெல்லாம் வந்து வாய்க்கு பத்தாத பேச்சு. விடுங்க, வேற ஏதாவது. அதே போல ராமநாதபுரம் தொகுதி உங்க கூட்டணி கட்சிக்கு நீங்க ஒதுக்கிருக்கீங்க. திரு நவாஸ் கனி அவர்கள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பா வந்து களமிறக்கப்பட்டிருக்காரு.
சுயேட்சை சின்னமா வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து நிற்பதாக அறிவிச்சிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து ஒரு முன்னாள் முதல்வர், அனைவருக்கும் தெரிந்தவர், தமிழ்நாடு முழுக்க யாருன்னு அவருக்கு தெரியும். ஸோ பரிச்சயமான ஒரு முகம் என்பதனால அவர் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா, வெற்றிக்கான வாய்ப்பு. அவரை அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காகவே பாரதிய ஜனதா அங்க கொண்டு நிப்பாட்டி இருக்கு. ஏன் அவரை நிப்பாட்டணும்னா தேனி தொகுதியில நிப்பாட்டுறது? சரி, அவருடைய சொந்த தொகுதி பெரியகுளம், இப்ப இருக்கிறது போடியில இருக்காரு. சோ பெரியகுளம் போடி 2 எம்எல்ஏ கான்ஸ்டன்சி வருது. அப்படி இருக்கும்போது அவரை எங்க நிப்பாட்டணும்? அவருடைய தேனி தொகுதியில நிப்பாட்டணும். அதை விட்டுவிட்டு தேனி தொகுதியில முக்குலத்தோரும் நிறைய இருக்காங்க, கணிசமா இருக்காங்க. அங்க முக்குலத்தோரும், நாயுடுஸ், கவுண்டர் 3 கம்யூனிட்டி தான். அங்க நிப்பாட்டுறதை விட்டுவிட்டு அவரை கொண்டுட்டு போய் அங்க கொண்டு போய் நிப்பாட்டினா அப்ப இது என்ன அர்த்தத்தில் நிப்பாட்டுறானுங்க? இப்போ சென்ற முறை வந்து அங்க வந்து இவர் நின்று இருந்தாரு, எம்எல்ஏ, எதிர்கட்சி தலைவர் எம்எல்ஏவா இருக்காரு, பிஜேபியில இருக்காரு இல்லையா, அவரை தான் அந்த கடந்த முறை அங்க நின்று ஒரு கணிசமான ஓட்டு வாங்கினாரு. அந்த எண்ணத்தினால இவரை கொண்டு அங்க நிப்பாட்டி இருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் அவங்க எல்லாம் வெற்றி வாய்ப்பு எல்லாம் கிடையாது. அவரே நான் ஜெயிப்பேன்னு சொல்லலையே, பிரஸ்லயே நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லல. நான் வந்து கட்சியில வாக்க இப்போ தேர்தல் அறிவிப்பதற்கு முன்னாடி எல்லாம் வந்து 40க்கு 40 நாடும் நமதே 40ம் நமதே எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனா இப்ப அந்த மாதிரி குரல் எல்லாம் வந்து நம்ம பாக்குறது இல்லையே. ஏன் பாக்கல? எப்படியும் ஒரு 4-5 சீட்டு, ஒரு 10 சீட்டு குறைஞ்சிரும் போலயே உங்களுக்கு. ஏன்னா பாரதிய ஜனதாவுடைய இந்த கேண்டிடேட் லிஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது மக்களுக்கு அப்படி ஒரு உத்வேகத்தை தருதான். அவ்வளவு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் நிக்க வச்சிருக்காங்க. ஆமா ஆமா, ரொம்ப ஸ்ட்ராங் தான். சிமெண்ட் மணல் எல்லாத்தையும் குழைச்சு காங்கிரீட் போட்டு நிப்பாட்டி வச்சிருக்கு. அதனால அதை உடைச்சு நாங்க ஜெயிக்க முடியாம போயிடும். அதை ஏயா நீ வேலை, இன்னைக்கு அவரு பண்ற வேலைக்கு என்னன்னா வேலை பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு மக்கள் வந்து அப்படியே காரி துப்பிட்டு கிடக்கான். இந்தியா முழுக்க, உலக நாடு பூரா காரி துப்புது. ஒரு முதலமைச்சரை வந்து இந்த மாதிரி கைது பண்ணிருக்கான் ஆட்சியில இருக்கும் போதே, அதிகாரத்துல இருக்கும் போது. அப்ப இவன் எவ்வளவு பெரிய ஒரு சர்வாதிகாரி கேட்டாக்க. நேற்றைய தினம் வந்து கெஜ்ரிவால் அவர்கள், டெல்லி முதலமைச்சர் அவர்கள் இடி அமலாக்கத்துறையால் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. 9 முறை சம்மன் அனுப்பியும் வந்து அவர் வந்து ஆஜராகாத நிலையில. இது எப்படி பாக்குறீங்க? எப்படி பாக்குறீங்கன்னா, அவங்களுடைய ஒன்றிய அரசனுடைய சர்வாதிகார போக்கு தான் அது. சர்வாதிகார போக்கு. என்ன சர்வாதிகார போக்கு? 9 முறை அவர் வந்து சம்மன் அனுப்பி அவர் ஆஜராகி விளக்கம் கொடுக்கறது. அவரு ஏற்கனவே ஆஜரானார்ல, ஆஜர்லாம் போன முறை போய் ஆஜராகித்தான் வந்தாரு. அவருக்கு வந்து இதுலயே போறதுக்கு அவரை அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு பெயில் கொடுத்து அனுப்பிச்சாங்க, போயிட்டு வந்தாரு. ஸோ இந்த முறை வந்து அவரை வேணும்னு திட்டம் போட்டு எலெக்ஷன், அவரு 3 மாநிலத்துக்கு வந்து அவருக்கு நல்ல வாய்ஸ் இருக்கு. ஒன்னும் பஞ்சாப், ஒன்னும் டெல்லி, 2வது குஜராத்லயும் இப்போ அதிக கணிசமான வாக்கு வாங்கியிருக்காரு. ஆமா, அதனால இந்த 3 மாநிலங்கள்லயும் அவர் கிட்டத்தட்ட எப்படி குறைச்சு வச்சாலும் ஒரு 50 எம்பி எடுத்துருவாரு. அவரும் காங்கிரஸ். ஆமா, காங்கிரஸும் அதுவும் 2 எங்க சார் டெல்லியில வந்து 7 தொகுதிகள் மொத்தம். அதுல 4 தொகுதிகள் வந்து அவர் நிக்கிறாரு, 3 தொகுதிகள் வந்து காங்கிரஸ் கொடுத்தாரு. மொத்தத்துக்கு தான் சொல்றேன், பஞ்சாப்ல தனிச்சு நிக்குது. இந்தியா கூட்டணி சொல்றேன். இந்தியா கூட்டணிக்கு ஒரு 50 தொகுதி கிடைக்கும் இல்லையா அந்த 3 மாநிலத்திலும். சோ அத வந்து இவரை கொண்டு பிடிச்சு போட்டோம்னா பிரச்சாரத்துக்கு போக முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்க வந்து ஆம் ஆத்மிக்கு வந்து இங்க எப்படி சீமானுக்கோ அது அதை காட்டிலும் கடுமையான நபர் வந்து ஆம் ஆத்மியில இருக்கக்கூடியவங்க பெண்கள் ஜாஸ்தி. கட்ட என்ன சார், அவரும் RSS காரன்னு சொல்லி பிரச்சாரம் செஞ்சுட்டு இருக்காங்க. இங்க பாரு, அவர் 10 மோடிக்கு சமம்னு சொல்லிட்டு இருக்காங்க சார். அவரு யாரு, என்ன கல்வி கற்றவரு தெரியல உங்களுக்கு? எல்லா கல்வி கத்துக்கிட்டோம். RSS அவரு RSSங்கிறதெல்லாம் வந்து கடந்த காலம் சார். கடந்த காலமா சார்? ரூபாய் நோட்டுகளை வந்து லட்சுமி படத்தை பொறிக்கணும்னு சொன்னார் சார். நம்ம தேசபிதா காந்தி படத்தை தவிர்த்துக்கிட்டு அப்படிலாம் சொல்றாருன்னா அப்ப அவரு என்ன மைண்ட் செட்ல உள்ளவர்? அவரு சங் பரிவார் மைண்ட் செட்ல உள்ளவர் தானே. விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆலோசனைகள் இருக்கும். அந்த ஆலோசனைகள் எல்லாம் வந்து கேட்டு அரசு, அந்த ஆலோசனை என்பது ஜனநாயகத்துக்கு உட்பட்டு செக்குலர் நாடுன்றத கருத்துல கொண்டு இருக்கணும். அந்த கருத்து என்பது அதுதான் சங் பரிவார் புத்திய புகுத்த கூடாது. அது வந்து பூத்துறாரு அப்படின்னு சொன்னா அவர் தனிப்பட்ட அபிப்பிராயம் தாரே தவிர அவருடைய சார் அவரு வந்து ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர். அவரு இங்க பாரு, சட்டமன்றத்துல தீர்மானம் போட்டு அனுப்பல. நீங்க ஏன் பொறியறீங்க?
அப்படிதான் இருந்தா பஞ்சாப் சட்டமன்றம் டெல்லி சட்டமன்றத்துல தீர்மானம் போட்டிருக்கோம்ல. அத அவர் ஒரு யோசனை சொல்றாரு, அவ்வளவுதான். இத போய் ஒரு பெரிய இஷ்யூவா நீங்க எடுத்துக்கிறதுல பிரயோஜனம். இப்போ போற போக்கு பார்த்தா சில செய்திகள் கசிந்த வண்ணமா இருக்கு. அடுத்ததா வந்து நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை தான் டார்கெட் பண்ணியிருக்காங்க. அவரை தான் எப்படியாவது அவரை வந்து சிறைப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லி சில செய்திகள் வந்த வண்ணமா இருக்கு. டெல்லியில அதுக்குண்டான வேலைகள் செஞ்சு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சில பரபரப்பா பேசப்பட்டு வருது. இதை பற்றி உங்களோட பார்வை? இல்ல, ஏன்னா அவங்க வந்து ஒன்னும் நிதிஷ்குமார் மாதிரி ஏதாவது மாறணும்னு நினைக்கிறாங்க. பச்சவந்தி மாதிரி அதே மாதிரி யாரெல்லாம் எதிர்பார்க்காங்களோ அவங்களை எல்லாம் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி கைது பண்ணணும் அப்படின்னு ஏற்கனவே இப்ப இல்ல, இந்த டார்கெட் எல்லாம் ஏற்கனவே கொடுத்தது. அதுக்கு சில ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ரெக்கார்ட்ஸை ரெடி பண்ணி ஒரு கால அமலாக்கத்துறையின் மூலமா இடி மூலியமா நம்மளுடைய முதல்வரை கூட கைது செய்வதற்கு சான்சஸ் இருக்கு. ஆனா அத வந்து எப்படி நிறைவேற்றுறாங்க, எப்படி பண்றாங்கிறது தெரியல. ஆனா நான் கேள்விப்பட்ட வரலையும் அப்படி ஒரு நிலைப்பாடு இருப்பதா எனக்கு தெரியல. ஆனா செய்தி ஒருவேளை தமிழகத்துல ஆட்சி மாற்றம் நடந்துச்சுன்னா இது நடக்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னா 2001 வந்து கலைஞர் அவர்கள் வந்து ஆட்சியை பறி கொடுத்த பிறகு குறுகிய காலகட்டத்திலே வந்து அவர் வீடு புகுந்து கைது செஞ்சாங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். இல்ல, அது சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து பாரதிய ஜனதா கட்சி பிரதமர் என்ன நினைக்கிறாரு, உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்ன நினைக்கிறாருன்னு தெரியாது. இன்றைக்கு வந்து இந்தியா கூட்டணியில முனைப்பா எடுத்து செல்றது யாருன்னு கேட்டீங்கன்னா எங்களுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான். அதனால அவரை எப்படியாவது மட்டம் தட்டணுங்கிறதுல நினைப்புல இருக்காங்க. அதுக்கு சில வேலைகள்லாம் பண்றாங்க போல தெரியுது. ஆனா நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு கூட கிடைக்காத தகவல் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. சோ அதனால அது என்னன்னு நானும் விசாரிக்கிறேன். எனக்கும் டெல்லி வட்டாரங்கள்ல நிறைய நண்பர்கள் இருக்காங்க. நான் கேட்டுட்டு நான் ஈவினிங் பேசுறேன். ஓகே. அதே போல காங்கிரஸ் கட்சியினுடைய கணக்குகள் வந்து முடக்கப்பட்டிருக்கு. இது வந்து ராகுல் காந்தி வந்து கடுமையா விமர்சனம் வச்சிருக்காரு. ஜனநாயகத்துக்கே இது படுகொலை இது அப்படின்ற மாதிரிலாம் விமர்சனம் பண்ணிட்டு ட்ரெயின் டிக்கெட் போட கூட எங்களுக்கு இப்ப காசு இல்ல, எதுக்கு இந்த மாதிரி நெருக்கடி பண்றீங்க, விரைவில் உங்களுக்கு பாடம் புகட்டப்படுன்றாரு. இல்ல, அது என்ன கேட்டா நல்லது. இப்ப அவங்க முடக்குனதுதான் நல்லது. ஏன்னா மக்கள் மத்தியில போயிடுச்சு இல்லையா, பரவலா பாரு. இது பாவம், இந்த மாதிரி எல்லாம் ஒரு ட்ரெயின் டிக்கெட் போட கூட வசதி இல்லாம இந்த மாதிரி பணத்தை எல்லாம் முடக்கி வச்சுட்டாங்க. 50 ஆண்டு காலம் ஆண்ட கட்சி, அதுக்கு ட்ரெயின் டிக்கெட் போட காசு இல்லாம தான் இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப எல்லாமே சட்டப்பூர்வமா தான் செலவு பண்ணணும். சட்டத்துக்கு புறம்பா செலவு பண்ண முடியாது. அது வந்து கணக்கு வந்து கட்சியினுடைய காசுலதான் கணக்கு காட்ட முடியும். ஸோ அதனால அவங்க வந்து சூழ்நிலை கைதியா தான் இப்ப இருக்காங்க. இது வந்து உண்மையிலேயே ராகுல்ஜிக்கு நான் ஒரு நல்ல தகவல் சொல்றேன். இது வந்து உங்களுடைய வெற்றி வாய்ப்புக்கு இது வழிவகுக்குமே தவிர உங்களுக்கு நாடு முழுவதுமே ஸ்தம்பிச்சது பாக்குறோம். நாட்டு மக்கள்லாம் வந்து 5-10 காசுக்கு வந்து யாசகம் கேட்டது பாக்குறோம். அப்படி இருந்த சூழ்நிலைலாம் வந்து மக்கள் தாண்டி மோடிக்கு மீண்டும் வாக்களிச்சவங்க இந்த காங்கிரஸுக்கு நடந்த ஒரு இக்கட்டான இதுக்காக சார் மக்கள் வந்து மடைமாறிடுவாங்க. அதாவது கண்ணு, அன்றைக்கு அந்த மக்கள் நினைச்சது என்னன்னா, இந்த ஆளு வந்து கருப்பு பணத்தை மீட்டி எடுத்துட்டு வர்றதுதான் இதை பண்ணிருக்காரு. பிரதமரே சொன்னாரு, burn me alive if I am wrong. என்னை 100 நாட்கள் நான் வந்து இந்த கருப்பு பணத்தை மீட்கல அப்படின்னா என்னை வந்து உயிரோட எரிங்க அப்படின்னாரு சொன்னாரு. அதனால இந்த மக்கள் என்ன நினைச்சாங்க, அப்படி இருந்து மக்கள் மீண்டும் மோடிக்கு வாக்களிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வாக்களிச்சதுக்கு காரணம் கருப்பு பணத்தை இவர் கொண்டுட்டு வந்து நமக்கு 14-15 லட்சம் ரூபாய் நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல வர வச்சிருவாரு. ஏற்கனவே நம்மளை எல்லாம் பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ண சொன்னாரு. அதனால ஓபன் பண்ணிருக்கோம். இப்ப கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்காகத்தான் இந்த நோட்டு 1000 ரூபாய் நோட்டையும் 500 ரூபாய் நோட்டையும் அவங்க இது பண்ணிருக்காங்க. சோ ஆகையினால வந்து இது நடக்கும் அப்படின்னு அவங்க ஒரு கணா காண்டிருக்காங்க. சோ அந்த கணானால அவங்க அந்த தடவை அந்த ஆளுக்கு வாக்களிச்சாங்க. இந்த தடவை அப்படி எல்லாம் நடக்காது தம்பி, கவலைப்படாதீங்க. இப்ப நீங்க பலமுறை விமர்சனம் செஞ்சிருக்கீங்க. அதிமுக வந்து ஒருவேளை எம்பிக்கள் எல்லாம் ஜெயிச்சாங்க அப்படின்னா அது வந்து பாரதிய ஜனதாவுக்கு தான் உதவும் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. அவங்க பாரதிய ஜனதாவுடைய கைப்பாவை தான் செயல்பட்டு இருக்காங்கன்னு சொல்லி பல அதிமுக காரங்களாம் விமர்சனம் செஞ்சிருக்கீங்க. ஆனா இப்ப வந்து தேர்தல் அறிக்கை விட்டுருக்காங்க அதிமுக. அது மாநிலத்தினுடைய சுயாட்சியை ஊர்ஜிதப்படுத்துற விதமா அந்த தேர்தல் அறிக்கைலாம் வந்திருக்கு. ஆமையா, நானும் படிச்சு சிஏ சட்டத்துல வந்து முஸ்லிம்களை சேர்க்கணும், நீட் தேர்வு ரத்து செய்யணும்,
பல மாநில உரிமைகள் சார்ந்து அவங்களும் குரல் கொடுத்திருக்காங்கல்ல. எங்க திமுக அறிக்கையை அப்படியே காப்பி அடிச்சு பிரிண்ட் பண்ணிருக்காங்க நைட்டோட நைட்டா. நாங்க வெளியிட்ட உடனே அதை வாங்கிட்டு போய் நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி அப்படியே அவங்க ஒரு ஜெராக்ஸ் போட்டுக்கிட்டாங்க. ஜெராக்ஸ் போட்டு அவங்க கொடுத்துட்டாங்க. ஆனா அவங்க எந்த ஒன்றிய அரசுல எந்த கூட்டணியில இருக்காங்க சொல்லுங்க? ஒன்னும் பிஜேபியில இருக்கணும், இல்ல இந்தியா கூட்டணியில. பிஜேபியோட கூட்டணி கிடையாதுன்றாங்க. 2026 வரைக்கும் கூட்டணி கிடையாது. அப்ப எங்க இந்தியா கூட்டணிக்கு வர்றாங்களா? அப்ப எங்க இந்தியா கூட்டணிக்கு வர்றாங்க? நீங்க தான் தேர்தல் பின்னாடி பிஜேபி பக்கம் போயிருவீங்களா? அப்போ வருவாங்க. இந்த பாரு, இதெல்லாம் அறிவுகட்டத்தனமா சில விஷயங்களை எல்லாம் பேசுறது மேல நினைச்சுக்காதீங்க. அதனால இதெல்லாம் தவறு. அவங்க அத்தைக்கு மீச முளைச்சு சித்தப்பான்னு கூப்பிடையில பாப்போம். அதெல்லாம் அவங்க இல்லையே, அவங்க இப்ப கடுமையா எதிர்க்கிறாங்களே மோடி அவர்களையும் இந்த மத்திய அரசையும் எதிர்க்கிறாங்களே. எதிர்த்து தானே அவங்க இந்த அறிக்கையை நம்ம பாக்குறோம். அவங்க கட்சியில இப்ப நிக்கிற வேட்பாளர்கள் டெபாசிட் வாங்குவாங்களான்னு பாருங்க. அதெல்லாம் இப்ப நேத்து 3 நாளைக்கு முன்னோட முடிஞ்சு போச்சு. இனிமே அவங்களை எல்லாம் ஓரம் தள்ளிடுவான். சில இது கார்ட்டூன்கள்லாம் அவங்க ஓரம் தள்ளப்பட்டாங்க அப்படின்னா பாரதிய ஜனதா இங்க வளருதுன்னு அர்த்தம். 2ஆம் இடத்துல பாரதிய ஜனதா வரும். ஏன் இவரு வரமாட்டாரா? சீமான் வரமாட்டாரா? சீமான் நினைக்கிறீங்க? இல்ல சார், அவருக்கு இருக்கிறது ஒரு 6-7% ஓட்டு வாங்கியிருக்காரு. அப்படி சொல்லாதீங்க. சின்னமும் மாத்திட்டாங்க. பாரதிய ஜனதா என்ன வாங்குச்சு? பாரதிய ஜனதா ஒரு மெகா அலையன்ஸ் அமைச்சிருக்காங்க சார். பாரதிய ஜனதா இதுக்கு முன்னாடி சார் மத்தியில ஆட்சி இருக்காங்க. அவங்க பணபலம் பாருங்க. சீமானுக்கு என்ன பலம் இருக்கு? ஒண்ணுமே இல்லையே. சீமான்ட்ட ஒண்ணுமே இல்ல. அவருடைய தொண்டர்கள் இருக்காங்கல்ல. அதாவது தம்பிகளோட படை இருக்கு, தம்பி உடையான் படைக்கு அஞ்சான்னு பழம். அதனால தம்பிகள் இருக்கா, அவன் பார்த்துப்பான். நீங்க கவலைப்படாதீங்க. என்ன சார், வாக்கு சிதறடிக்கிறது தவிர அவரோட வேலை என்ன சார்? 40 தொகுதியும் நிக்க வைப்பாராம் அவரு. வாக்கதான் சிதறடிக்க வைப்பாரு. அவருக்கு யாரும் ஜெயிக்க போறது இல்ல எம்பிக்கள். நேரம் வாக்குதான் சிதறடிக்க போறாரு. ஆனா பாரதிய ஜனதாவில குறிப்பா சில தொகுதிகள் வெற்றி வாய்ப்பு, கணிசமான தொகுதிகள் வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்கல்ல. அதெல்லாம் சொல்லலாம் தம்பி, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. ஏன் இது சீமான் நானு 40மே நாங்க வெற்றி பெறுவோம்னு நினைச்சுதானே அவங்க பிரச்சாரம் பண்றாங்க. அது மாதிரி அவரோட தொண்டர்கள் அப்படி எதுவும் பேசுன மாதிரி நமக்கு தெரியல. இல்ல 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்டதுதான் நாடாளுமன்ற தொகுதி. சட்டமன்ற தேர்தலே அவங்களால எதுவும் ப்ரூவ் பண்ண முடியலையே. 10% வாக்கு உயரும் அப்படின்னு சொல்லி ஒரு சில தொகுதிகளை தான் சொல்றாங்க. கள்ளக்குறிச்சி போன்ற ஒரு சில தொகுதி சொல்றாங்க. அப்ப எப்படி சீமான் எப்படி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இங்க இருந்து அனுப்ப முடியும் அவரால்? அப்ப திட்டமிட்டே அவர் வாக்க சிதறடிக்கணும், யாருக்காவது வேலை செஞ்சு இங்க வாக்க சிதறடிக்கணும் தானே நிக்க வச்சிருக்காரு இங்க வேட்பாளர். அப்ப நீங்க சொல்றத பார்த்தா பாரதிய ஜனதா கிட்ட கைவிட்டு வாங்கிட்டாருன்னு அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க அரசியல் விமர்சகர்கள். சார் அப்படி நான் நினைக்கல. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியில அவர் பணம் வாங்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் கேண்டிடேட்டை நிப்பாட்டி இருக்காருன்னு நீங்க ஒரு பொதுப்படியா ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. நான் குற்றச்சாட்டு வைக்கல சார், அப்படி பேசிக்கிறாங்க. மக்கள் பேசுறாங்க. மக்கள்கள் எப்ப வேணாலும் ரோட்ல போறவன் எதை வேணாலும் பேசிட்டு போயிடுவான். எனக்கு அப்படி தெரியல. பாவம் அவர் பொருளாதாரத்துல ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு தான் இருக்காரு. அதனால நீங்க 2016 இருந்து எடுத்துக்கங்க. 2016 1.5% வாக்கு வாங்கினாரு. அப்போ திமுக ஆட்சி கவிழ்ந்தது வெறும் 1% வாக்குலதான். அப்ப அந்த வாக்கை அவர் அப்படியே செதறடிச்சிட்டாரு. அதே போல கடந்த சட்டமன்ற தேர்தலும் பாருங்க, 7% வாக்கு. அந்த வாக்குனால ஏதாவது எம்எல்ஏக்கள் வந்தாங்களா? எதுவும் வரல. வாக்குதான் செதறடிச்சாரு. அதனால இந்த கேள்வி நான் முன்வைக்கிறேன். இல்ல வாக்கு செதறதுன்னா அவருக்கு வாக்கு கூடிட்டே போகுது இல்ல. அடுத்து வரக்கூடிய இன்னும் 26 சட்டமன்ற தேர்தல் 234 நாங்க போட்டிடுவோம். எல்லாத்தையும் டெபாசிட் இழப்போம் அப்படின்னா என்ன? டெபாசிட் இழக்கிறோமா, ஜெயிக்கிறாங்களா, இல்ல எதிர்கட்சியா உட்காடுறாங்களாங்கிறத அப்புறம் பாக்கலாம் தம்பி. ஏன் நீங்க பதஷ்டப்படுறீங்க? சீமானை பொறுத்த மட்டும் நல்ல மனிதர், வல்லவர். கொஞ்சம் நீங்க குடுக்குற நற்சார்ந்து இதெல்லாம் பார்த்தா அடுத்து காமாட்சி நாயுடு ஐயா நாம் தமிழருடைய ஒரு பிரச்சார பீரங்கியாவே ஆயிருவீங்க போலயே. இல்ல அப்படி இல்ல. அதாவது என்னன்னா, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நான் குரல் கொடுக்கிறேன், அவ்வளவுதான். மற்றபடி ஒன்னும் இது இல்ல. அவருக்கு இந்த விவசாய சின்னம் மாற்றி கொடுத்தது தவறு. அது மன்னிக்க முடியாத குற்றத்தை ஒன்றிய அரசு செஞ்சு. ஒன்றிய அரசு இல்ல சார், அது தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு ஒதுக்கி இருக்காங்க. யாரு ஃபர்ஸ்ட் கேட்டாலும் அவங்களுக்கு பிரையாரிட்டி வைஸ் கொடுத்தாங்க. நேத்து நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடுத்திருக்கு. மொத்தம் எவ்வளவு பேர் இதுக்கு தேர்வுக்கு வந்தாங்கன்னா 200 பேராம். கேட்டியா? 200 பேர் வந்தத 1 மணி நேரத்துல
இவங்க 200 பேரை பயோடேட்டாவை ஆய்வு பண்ணி 2 பேரை நியமிச்சோம்ன்றான். எவ்வளவு பெரிய பொய்ய பேசுறான் ஐயா. 200 பேர் மூஞ்சிய கூட பார்க்க முடியாது. சும்மா புழுகு மூட்டை, பெரிய புழுகு மூட்டை இந்த ஒன்றிய அரசு. சரியா? அதனால இந்த ஒன்றிய அரசு நாசமா போனாதான் நாடு நலம் பெறும், நாட்டு மக்கள் வளம் பெறுவாங்க. அதே போல 2G வழக்கு மீண்டும் வந்து விசாரணைக்கு அதை எடுத்திருக்காங்க. அது இடியினுடைய கோரிக்கையை ஏற்று இது எப்படி பாக்குறீங்க? ஏன்னா தொடர்ச்சியா வந்து மத்திய அரசு வந்து எல்லா எதிர்கட்சிகள் மீதும் நடவடிக்கை எடுத்துட்டு வரதை பாக்குறோம். ஒரு புறம் இடியை வச்சு நடவடிக்கை எடுக்கிறாங்க, வழக்குகள் போடுறாங்கன்ற பாக்குறோம். இப்போ வந்து மீண்டும் 2G வந்து தூசிகளை தட்டி எழுப்பியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? 2G ஸ்பெக்ட்ரம்ங்கிறது வந்து தவறு நடந்திருக்க சான்ஸ்ன்னு சொன்னதுக்கே அந்த காலத்துல இவங்க மந்திரியை ராஜினாமா பண்ணாங்க. அதுக்கப்புறம் வழக்கு நடந்து வழக்குல இவங்க ஜெயிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அது கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலத்துக்கு பின்னாடி இப்ப ஒரு 1 வருஷத்துக்கு முன்னாடி இதை மறுபடியும் அப்பீல் போனாங்க. 1 வருஷமா தூங்கிட்டு இருந்த ஃபைலு இப்பதான் வந்து தூசி தட்டி எடுத்திருக்காங்க. காரணம் என்னன்னா, நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கணும் இல்ல, இப்ப எப்படியும் ராஜாவை வந்து தேர்தலில் கைது பண்ணிடலாங்கிற ஒரு எண்ணத்துல. அதனாலதான் உங்க துரைமுருகன் அவர்கள் சொன்னாரோ எங்க வேட்பாளர்கள் ஒருவர் வந்து கைது செய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள் சொன்னார். ஒரு சமிக்கை ஒன்று சொன்னார். அந்த வேட்பாளர் ராஜாவா அவர்கள கூட இருக்கலாம். கண்டிப்பா இருக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, எந்த நிமிஷம் என்ன செய்யறானே தெரியல. எங்க முதலமைச்சருக்கே வலை வீசுறான்னு நீங்க தான் சொல்றீங்க. அப்படி வலை வீசும் போது அப்புறம் இதெல்லாம் என்ன இருக்கு, இதெல்லாம் மீன் குஞ்சுகள் தானே, அப்ப ஈஸியா தானே மாட்டும். பாத்துக்குவோம், வரட்டும். எது இருந்தாலும் நாங்க சந்திக்க தயாரா தான். வலை வீசுன்னு பேசுறாங்க உங்க முதல்வருக்கு. ஆனா தேர்தல் பின்னாடி திருப்பி நம்ம பிஜேபியோட உறவோட சேர்ந்துருவோம் அப்படின்னு பேச. அதெல்லாம் உறவாவது பகையாவது. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவான், தாய் பகை குட்டி உறவு வாங்க, ஒரு பழமொழி. அதனால பாரதிய ஜனதா கட்சி எங்களுக்கு எந்த காலத்திலயும் ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல. எல்லாம் வச்சு நல்ல பதவியெல்லாம் அனுபவிச்சீங்கல்ல, வேற என்ன? அதெல்லாம் பதவி இது 2 மத்திய அமைச்சர் பதவி தந்தீங்கன்னா போக மாட்டீங்களா? உத்தரவாதம் தர முடியுமா உங்களால? உத்தரவாதம் தான். இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. டெப்டி பிரதமரே தரேன்னு சொன்னா கூட எங்க கட்சி போகாது. அவங்க ஆட்சிக்கு வரட்டும், அன்னைக்கு பேசுவோம். எதுக்கு நீ நான் தான் இந்தியா கூட்டணி ஜெயிக்கும், இந்தியா கூட்டணி அப்புறம் 150 சீட்டு கூட அது கெபாசிட்டி இல்லன்னு சொல்றாங்க. கிராஸ் பெல்ட் சொல்லிருப்பான். அந்த கிராஸ் பெல்ட்டுக்கு அதான் பூசன் அவன் சொல்லி ஆமா கிஷோர். அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா. இங்க பாரு, ஒரு விஷயம் பிடிச்சுக்கோ. மக்களுடைய மனநிலை வந்து 5 ஆண்டு, மிஞ்சி போனா 10 ஆண்டு. அதுக்கு மேல யாரும் படிச்சவன் எவனும் வாக்களிக்கவே மாட்டான்பா. படிக்காத பாமர மக்கள் வந்து ஒரு 50% மக்கள் வாக்களிப்பாங்க. மீத இருக்க மக்கள் வந்து கண்டிப்பா வாக்களிக்க மாட்டாங்க. அது எதிர்கட்சிக்கு தான் வரும். இப்ப நம்ம இந்தியா கூட்டணிக்கு அது விழும். எதிர்கட்சி வலுவா இருக்கா சார்? கடந்த 5 மாநில தேர்தல்ல காங்கிரஸ் இருந்த தக்க வைக்க கூட முடியாது அந்த மாநிலங்கள்ல. இப்ப வந்து ராகுல்ஜிக்கு இருக்கக்கூடிய ஒரு பேரு புகழ், என்ன பேரு புகழ், அதெல்லாம் பாருங்க இந்த தேர்தல் கிடைக்கும். அவங்களோட பாரம்பரிய தொகுதியான அமேதியில கூட நின்று ஜெயிக்க முடியல சார் அவங்களால. அது எப்போ வயநாடுல போய் நின்று அவர் ஜெயிக்கிறாரு சார். தென் மாநிலத்தோட நாட வேண்டியது இருக்கு சார் அவரால். என்ன சொல்றேன், ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்திரா காந்தி கூட தான் சிக்மங்களூர்ல வந்து நின்றாங்க. அதனால அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டர் இல்ல தங்கம். பாரம்பரிய தொகுதியிலே 50,000 வாக்கு வித்தியாசத்துல வந்து ஸ்மிருதி இரானி அவர்கள் தோற்கடிக்கிறாங்க ராகுல் காந்தியை. டிவி ஆக்ட், அந்த டிவி ஆக்ட்ங்கிற அந்த மோகத்துல ஜெயிச்சு பிடிச்சு, அந்த மோகத்துலதான் மோடிஜியும் அந்த அம்மாவுக்கு வந்து மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சரே கொடுத்தாரு. இப்பதான் டெக்ஸ்டைல் மினிஸ்டர் கொடுத்தது மனிதவள மேம்பாடு. ரொம்ப ஹைலி போஸ்ட். அது யாரு, அர்ஜுன் சிங், அந்த மாதிரி கபில் சிவில் மாதிரி ஆட்கள் இருந்தது. அந்த இவரு நம்ம பிரதமர் நரசிம்மராவ் போன்றவங்க எல்லாம் வச்ச அந்த லாக்காவை இந்த அம்மாவுக்கு கொடுத்தாங்க. சோ அதனால வந்து ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் நலன் பெற வேண்டும் அப்படின்னு சொன்னா இந்தியா கூட்டணி வெற்றி பெறணும். வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சாதான் இந்த நாடு நலம் பெறும். எங்களுடைய தேர்தல் அறிக்கையில நாங்க வந்து தெளிவா நாங்க கொடுத்துருக்கோம். அது மாதிரியே நாங்க எல்லாமே நடந்து வைப்போம். கடந்த 2019 தேர்தல் அறிக்கை கொடுத்ததே என்ன ஆச்சுன்ற தெரியல. அதெல்லாம் நாங்க 90% முடிச்சிட்டோம். ஒரு 10% இந்த 2 ஆண்டு காலத்துல நம்ம சிலிண்டர் 500 ரூபா குறைப்போன்றோம். 100 ரூபா நம்ம மாநிலத்துல இன்னும் கொடுக்காம இருக்கோம்.
ம். இன்னும் 2 ஆண்டு காலம் இருக்கு கண்ணு. அதுக்குள்ள பொறுத்து இருந்து பாருங்க. அதிர்ஷ்டப்படாதீங்க, பதஷ்டப்படாதீங்க. ரொம்ப நன்றி சார், உங்களுடைய நேரத்தை என்கிட்ட பயந்து வைக்க நல்ல நோக்கம் நிறைவேற வாழ்த்துக்கள். வணக்கம்.